வியூஸ் வெல்கம் டு DJMS தமிழ் சேனல். சிந்து பைரவி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நீங்கள் சின்னதாக இருக்கும்போது என் ரூமுக்கு வந்திருக்கீங்க, அதுக்கப்புறம் செகண்ட் டைம் இப்போ தான் என்னோட ஹஸ்பண்டாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்து வந்து சிவாவை பார்த்து சொல்கிறாங்க. இதை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியாகிறாங்க. அதுக்கப்புறம் ரூமில் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் வந்து காட்டுறாங்க. இது இப்போ எடுத்தது, இது அப்போ எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபோட்டோக்கும் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறாங்க சிவா கிட்ட. சிவாவும் வந்து வேறு வழி இல்லாமல் வந்து தலையாட்டிட்டு இருக்காரு அமைதியாக. இன்னொரு பக்கம் பைரவியோட ரூமில் வந்து ஆறுமுகம் வரதை பார்த்து நீங்கள் எதுக்காக என் ரூமுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்து சின்னதாக வந்து வாக்குவாதம் நடக்குது. இந்த ரூமில் இருக்காமல் நான் வேறு எங்கே போய் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் கேட்க, வேறு எங்கேயாவது போய் இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக சொல்கிறாங்க பைரவியும். அப்புறமா தடபுடலாக வந்து விருந்துலாம் ரெடி பண்ணிவிட்டு ரெண்டு மாப்பிள்ளைங்கள் வந்து சாப்பிட வர சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் வந்து கூட்டிகிட்டு வராங்க. ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக வந்து பரிமாறுறாங்க. சிவா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஆப்போசிட்டாக ஆறுமுகம் சாப்பிட்றத பார்த்த பைரோட மனசுக்குள்ளே முனறிட்டே இருக்காங்க. இப்படி சாப்பிடன்னு கூட தெரியல பாரு, எப்படி சாப்பிட்றா போல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வந்து என்ன பண்ணுறாங்க, அப்படியே முணுமுணுத்துக்கிட்டே இருக்காங்க. மாப்பிள்ள சாப்பாடெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் கேட்க ஆறுமுகம் சொல்கிறாரு, நல்லா இருந்துச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் வந்து சிவாவும் சொல்கிறாங்க, நல்லா இருந்துச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் ஸ்னேகா வந்து கால் பண்ணுறாங்க. இப்படி அடிக்கடி வந்து டாக்டர் வந்து ஃபோனில் பேசுகிறத பார்த்தா சிந்துக்கு வந்து சந்தேகம் எழும்புது. கண்டிப்பாக அந்த ஸ்னேகா தான் வந்து கால் பண்ணிட்டு இருப்பா, இது ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தன்னோட வீட்டுக்கு வந்திருக்க டாக்டரை வந்து நல்லபடியாக கவனிச்சுக்கணும் அப்படின்னு நினச்ச சிந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க சிவாவுக்கு. இது எல்லாத்தையுமே பார்த்த சிவாவோட மனசுக்குள்ள இவ எல்லாமே நல்லா தான் பண்றா, நல்லா தான் கவனிச்சுக்கிறா, ஆனா அந்த ஒரு பொய் மட்டும் வந்து தடுக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. தான் நல்லபடியாக வந்து விருந்துலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. என்னப்பா சிவா நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பொண்ணு கேட்க, நல்லா இருந்துச்சு பெரியமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வந்து வீட்டுக்கு வந்ததில் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சிந்து. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க, சரி லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்புறாரு சிவா. ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நுழையும் போது அங்கே ஒரு சின்னதாக வந்து பிரச்சனை ஏற்படுது, வாக்குவாதம் நடக்குது. அதை வந்து சிவா பார்க்குறாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது தான் வந்து தெரியுது, ஆப்ரேஷனுக்கு வந்து பணத்தை கட்டியிருக்காங்க. முழு பணத்தையும் வந்து கட்டினாதான் வந்து ஆப்ரேஷன் வந்து பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால வந்து சிவா வந்து விசாரிக்கிறாரு. என்னவா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது, இந்த ஆப்ரேஷனுக்கு இவ்வளோ பணம் கேட்டிருந்தாங்க, நாங்கள் இவ்வளோ கொடுத்துட்டோம், தொகையை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம், அதனால் முடிஞ்ச பிறகு நாங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஐயா இப்போத்துக்கு ஆப்ரேஷன் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட சிவா என்ன ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது, இது ஒரு சாதாரண ஆப்ரேஷன் தானே, இதுக்கு எதுக்காக இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வந்து யோசிக்கிறாரு. இல்லைம்மா நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க, வெயிட் பண்ணுங்க, நான் என்னன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு விசாரிச்சுட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ஸ்னேகாவை பார்த்து பேசுகிறாரு. வா சிவா வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. சிவா மாமியார் வீட்டு விருந்துலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகாவும் நெக்கெல்லாம் பேச, சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஸ்னேகா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஷண்ட்டை பற்றி வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. பேஷண்ட் ஆப்ரேஷன் வந்து இன்றைக்கி தான் பணத்தை கட்ட சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, அது ஒரு சாதாரண மைல்டான ஆப்ரேஷனா, அதுக்கு எதுக்கு இவ்வளோ தொகையை கட்ட சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிவா கேட்குறாங்க. அதுக்கு ரொம்பவே தயக்கத்தோடு நிற்கிறாங்க. சிவா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. என்ன வந்து போய் எதுக்காக இவ்வளோ அமௌண்ட்டை வந்து கேட்டிருக்கா அவங்ககிட்ட, அபிமானத்தோட நடந்துக்கோ ஸ்னேகா, எதுக்காக இப்படி ஒரு வேலையை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஸ்னேகாவை பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாரு சிவா. ஸ்னேகாவும் அமைதியாக நிற்க, தயவு செய்து இந்த மாதிரி ஒரு வேலையை மட்டும் பண்ணாத, அதுக்கப்புறம் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக வந்து போயிடுறாரு சிவா. சிவாவுக்கு எதுவுமே தெரியக்கூடாதுன்னு நினச்சோன்னா இந்த மாதிரி தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இதுவாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தருணத்தில் சிவாவோட மனசில் வந்து ஸ்னேகாவை விட சிந்துவே பரவாயில்ல அப்படின்ற எண்ணம் வந்து வருதா இல்லையா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போட்ட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.